வரேன் நீ என்னங்க கீழே இறங்கி வாங்கல வரேன். வணக்கங்க வாங்க உள்ள வாங்க வாமா வாங்க. வணக்கம். வாங்கம்மா வாங்க. உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன இப்படி திடீர்னு இன்பதிர்ச்சி கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க வீட்டுல ஒரு நல்லது நடந்தா இப்ப நாங்கெல்லாம் இருக்கிற மனநிலைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என் பொண்ணு சொன்னா, அப்பா நம்ம சூர்யாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷங்க. நாங்க சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எங்க எல்லாருக்கும் உங்க வீட்டு பொண்ணு சுபுவ ரொம்ப பிடிச்சிருக்கு. சுபுவுக்கும் என் புள்ள சூர்யாவை பிடிச்சிருக்குன்னு அவனே சொல்லிட்டான். அதனால என்ன சுபு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நியாயமா நான் உங்ககிட்ட சம்பந்தம் பேசியிருக்கணும். சுப்பு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னா. அதுவும் அவளா சொல்லல, அவங்க அண்ணி வாயை கலர போக அப்பதான் அந்த உண்மையே வெளியில வந்தது. இருக்க வேண்டியதுதானே. இந்த காலத்துல எந்த பசங்க வெளிப்படையா சொல்றாங்க? ஆனா உங்க தங்கச்சி ஒத்துக்கிட்டாங்கல்ல? ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. மாச கணக்கா அவ மனசுல என்ன இருக்கு, யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க படாத பாடு பட்டுட்டோம். சுபு, சூர்யா எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன். அவன் வாழ்க்கை என்னன்னைக்கும் நல்லா இருக்கணுங்கிற ஒண்ணுதான் எங்க விருப்பமே. பெரியவங்க பார்த்து ஏற்பாடு பண்ற கல்யாணத்துல சில நல்லது இருக்குதுன்னா, கட்டிக்க போறவங்களே ஆசைப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறதுலயும் சில லாபம் இருக்கு. ஒரு விதத்துல உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப லக்கி சுபு. ஆசைப்பட்ட பையனை அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணிக்க போறல்ல? உண்மைதாங்க. நானே எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. இதுதான் நடக்கணும்னு ஆண்டவன் சித்தன்னா இதுதான் நடக்கும். ஏங்க ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. எழுந்துருமா. இப்படி 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. முதல்ல தட்டை மாத்திப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். எங்க புள்ள சூர்யாவுக்கு உங்க தங்கச்சியை நீங்க கட்டி கொடுக்க சம்மதிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. என் தங்கச்சி அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அவன் நினைச்ச மாதிரி அவளுக்கு வாழ்க்கை அமையுதுன்னா, ஒரு அண்ணனா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. உங்க நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ஏங்க நீங்க பேசிட்டே இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல சமைச்சேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாமா. இதெல்லாம் தான் வேணாம். சம்மந்தம் பேசியாச்சு, பாக்குவத்தல மாத்தியாச்சு. இன்னைக்கு நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறீங்க, சரிங்களா? சுபு, உன் அத்தையும் மாமாவும் எங்கேயும் போகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. போ. சரி உட்காருங்க. சுபு, நீ ஏமா நின்னுகிட்டே இருக்க? வா எங்க கூட வந்து உட்காரு. வா. ஆமா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. எங்களுக்கு இந்த சம்மதம் அமையறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிம்மதியும் கூட. ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வாங்கம்மா வாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது இல்லங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த பாயாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரங்க. போயிட்டு வரோம். சுபு, போயிட்டு வரோம். சரியா? சரி வரோம் சுபு. போயிட்டு வாங்க. வாங்க.
ஏய் கௌரி, மணி 5 ஆச்சு, விடிய கூட போகுது. நீ அப்படியே உட்கார்ந்திருக்கியேம்மா? குளிக்கல, துணி மாத்தல, எதுவுமே பண்ணாம இருக்கியே. ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? போ, போய் சீக்கிரமா குளிச்சுட்டு பட்டுப்புடவை கட்டிட்டு வா. நான் இந்த பூவை வச்சு விடுறேன். எப்ப பார்த்தாலும் அடம், சொல்ற பேச்ச கேட்கறதே கிடையாது. என்ன பண்ற? சத்தம் போடாத. எங்க அந்த கிழவ? அவர் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவன் கூட இருப்பாங்களே அள்ள கைங்க, அவளும் எங்க? அவங்க பின்பக்கம் கல்யாண வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய ஒருத்தி இருப்பாளே, அவ எங்க? அவ வீடு வரைக்கும் போயிருக்கா. வேற யாரும் இருக்கா? வேற யாரும் இல்ல. இங்க பாரு, இப்ப நான் நினைச்சா கூட உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளு. சொல்லு. ஒழுங்கா கூட வா, சத்தம் போடாம வா. என்ன பண்ற கௌரி? சத்தம் போடாத. சொன்ன கேளு. சொன்ன கேளு. சத்தம் போடாத. சத்தம் போடாத. கதவை திறந்து வெளியில யாராவது இருக்காங்களான்னு பாரு. யாரும் இல்ல. ஏய், யாரு வெளிய? வெளிய யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. அவன் தப்பிச்சு ஓடுறா. என்ன? ஐயா, ஐயா, யாரு? கதவு திறங்க. கதவு திறக்கணுமா? கதவு திறங்க. இரு வரேன். என்னாச்சு? ஐயா, கௌரி, 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 கௌரி? தப்பிச்சு ஓடுறா ஐயா. கௌரி தப்பிச்சு ஓடிட்டாளா? தப்பிச்சு ஓடிட்டாளா? விட்டுருவேனா? ஏய் யாராங்க? ஏய் ஏய் வாங்கடா, வாங்கடா வேகமா. ஐயா என்னையாச்சு? கௌரி அதோ தப்பிச்சு ஓடுறா பாரு. கௌரி செல்லம் கண்ணு ஓடிட்டியா? கௌரி தப்பிச்சு ஓடி போறியா? விட மாட்டேன். அங்க போறவ. எப்படா போலாவ? தெரியலடா. சரி வா, இந்த பக்கம் தேடி போகலாம். வா வாடா. உட்காருப்பா சேர்ல. அப்பா அம்மா எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ அப்படித்தான். நான் பாத்துக்கிறேன்றல்ல, உட்காருப்பா. இல்லப்பா நான் இல்லப்பா நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல்ல. உட்காருங்க.
நீங்களாம் காஃபி சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமேல் தான் இருங்க நான் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வாடா உட்காரு. ஓம் நமோ பிராத்தபதையே நமோ பகவதையே. கொடுங்க. இன்னும் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. பழம் வெத்தலை பாக்கு தட்டி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சரி. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். குடு 2 குடு. சுப்பு அலங்காரம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா. அந்த பூச்செடியை வச்சா முடிஞ்சிரும். சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருமா. சரிம்மா. காயத்ரி, கொஞ்சம் பழப்பூல எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்கம்மா. சரிம்மா. அதுடு. ஹேர் பின் இருக்கா? எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு ஒரு தடவை பாத்துக்கங்க. சரிங்க. லட்சுமி, என்னங்க? காயத்ரி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் இதெல்லாம் கொடு. சரிங்க. காயத்ரி, அழகா இருக்கு. கொடுங்க. அப்புறம் திருமாங்கல்ய பூஜை பண்ணணும். அதை சித்த எடுத்துன்னு வந்துருங்களா? கொண்டு வரேன். ஏகதந்தாய வித்மஹே வக். இல்லம்மா பக்கத்துல தான் போறேன். அண்ணாமலை எங்கம்மா? மாலை ரெடியா இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்களா, அத வாங்க போயிருக்காரு. பொண்ணு ரெடி ஆயிட்டாலாமா? ரெடி ஆயிட்டு இருக்கா அண்ணே. ஏன்னா குமார் ரெடி ஆயிட்டான், சாமி கும்பிடணும். காயத்ரி சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. நமோ பிராதபதையே நமோ இந்தாங்க பகவதையே சாமி. நமோ பிரமதே. கொடுங்க. வேற ஏதாவது வேணுமா சாமி? எல்லாம் சமிருத்தியா இருக்கு. நீங்க போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு பொண்ணு மாப்பிளைய அழிச்சுட்டு வந்துருங்க. சரி சாமி. திரியம்பகம் யஜாமகே சுகம். நெத்திச்சுட்டி கரெக்டா இருக்கா? அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இரு. எல்லாம் சரியா இருக்கு. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடிமா. அப்ப வாங்க போலாம். ரெடி ஆண்டி. அக்கா, இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. வாமா. குமார் ஐயர் கூப்பிடாருப்பா, வாப்பா. நீங்களும் வாங்க. சிதக்னி குண்ட சம்பூதாய நம ஓம் தேவகார சமுதிதாய நம ஓம் உத்யத்பானு சகஸ்ராபாய நம ஓம் சதுர்பாக்.
சாமி கும்பிட்டுக்கம்மா. வாங்க மாப்பிள்ள வாங்க போலாம். வாங்க. என்ன கௌரி நீ செத்துட்டதா சொன்னாங்க, உயிரோடவா இருக்கிற? ஐயோ அது பெரிய கதைன்னு எங்க வீட்ல இருக்கவங்க எங்கன்னு போனாங்க? உன் அக்காவுக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்குமா? என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா, 7 to 9 முகூர்த்தம். நம்ம விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கதாம்மா கல்யாணம். நானும் அங்கதான் போக போறேன். ஐயோ समस्तोपचारां समर्पयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् வாங்க. ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमोदपते नमस्ते स्थलंबोधराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये. இதுதான் ஆண்டவனோட சித்தம்னா நாம யார் அதை மாத்துறதுக்கு? சாமியை வேண்டிக்கிட்டு 2 பேரும் மனையில உட்காருங்க. உட்காருங்க. एकदंताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ओम श्रीं ह्रीं क्लीं क्लां क्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा स्वाहा महागणपतये तन्नमः. ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमोदपतये नमस्ते स्तुलंबोधराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा इतन्नमः.